இப்போ இன்றைக்கு எங்கட கடத்தொழில் அமைச்சர் யோசிச்சு பாருங்க. இப்போ எங்களை இப்போ வந்த கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு குருநாரில் போய் என்ன கழிச்சாரோ எங்களை தெரியாது. நாங்கள் இன்றைக்கு சட்டவிரோத தொழிலாளத்தை நிறுத்து 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 நாங்கள் வந்து இரண்டாவது உங்களுக்கு 92ஆம் ஆண்டு 96 2ஆம் இலக்க சட்டத்தில் இருக்கிற சட்டங்களை நடைமுறைப்படுத்தி கத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று போய் குருநாரில் கழிச்சோன்னு சொல்லி ஒரு தகவல் எங்களை கேள்விப்படுறாங்க. நியூஸில் போய் கொண்டிருக்கிறோம். என்ன கழிச்சாலும் ஏது கழிச்சோன்னு தெரியாது. ஒன்றில் உங்களால் எந்த சட்டவிரோதமான தொழிலாளத்தை நிறுத்த முடியுமாட்டா நிறுத்துங்கோ. அப்படி இல்லாட்டி இலங்கையில் முழு பேரையும் சட்டவிரோதமான தொழிலை செய்யப்படுங்க. நாங்கள் சொல்கிறோம் செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ சும்மா என்ன பேக்காட்டு பூச்சாண்டி காட்டு சொல்லிக்கிறோம். கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி என்ன கிளீன் என்னத்தை கிளீன் பண்ண போறீங்க? முதல் கடலை கிளீன் பண்ணுங்க. அந்நியனை இஞ்ச வராவிட ஆள் விடுக்கும். மற்ற நாட்டு மீனவரை இஞ்ச வர ஆள் விடுக்கும். இப்போ 2 சீனாவில் போய் 15 இடத்துக்கும் 15 இதுலேருந்து கைச்சாத்து இடக்கு அதில் என்னென்ன கோதாரிகள் வருது எங்களுக்கு தெரியாது. கிளீன் ஸ்ரீலங்கான்னு ஸ்ரீலங்கா எப்போ கிளீன் பண்ண போறீங்க? எப்படி கிளீன் பண்ண போறீங்க? தயவு செய்து கடற்தொழில் அமைச்சரை திருப்பி நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து உடனடியாக சட்டவிரோதமான தொழிலை உடனே நிறுத்துங்கோ. நிறுத்தி எங்களது மக்களது வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு இந்தியன் நுழவு எல்லாம் தாண்ட விடாதீங்க. இது வந்து உலகத்திலே தடை செய்யப்பட்ட தொழில்கள். அதுக்கே நீங்கள் போறீங்க முன்னுதாரணம் கொடுக்குறீங்க. அவங்களோட போய் என்ன பேசுறீங்க? இங்கே உள்ள அதிகாரியம் அப்படித்தான் வேற அமைச்சர்மார்களும் அப்படியே தான் கிடக்கு. அப்போ இன்றைக்கு நான் இந்தியன் நுழல் வந்துட்டான் போனில் படம் எடுத்தபடி அமைச்சரோட கேட்கிறேன். அமைச்சர் என்ன கேட்கிறார்? என்ன நேவி நிற்கிறார் கடலில் நேவி இல்லையோட என்ன கேட்கிறார்? இதான் அமைச்சர் கேட்க வேண்டிய வசனம். உடனடியாக கடல் படைக்கு அறிவித்து உடனடியாக இப்படி பிரச்சனை போய் அத்தனை ரோலரையும் முடியும்னு சொல்லியிருக்கோம்.